மார்ச் மாதம் தொடங்கிய உடனே பலருடைய வங்கிக் கணக்கிற்கு 5000 ரூபாய் பணம் வந்திருக்கிறது. பிப்ரவரி மாதத்தோடு இந்த தொகை முடிந்துவிட்டது என்று நினைத்திருந்த பலருக்கும் இப்போது வந்திருக்கும் இந்த 5000 ரூபாய் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. இது வெறும் ஊகம் கிடையாது. பலருடைய வங்கிக் கணக்கில் பணம் ஏறியதற்கான நேரடி ஆதாரங்கள் இப்போது கிடைத்துள்ளன. இந்த 5000 ரூபாய் பணம் யாருக்கெல்லாம் வந்திருக்கிறது? உங்கள் கணக்கிற்கு வரவில்லை என்றால் நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய அந்த ஒரு காரியம் என்ன? தமிழக அரசு தற்போது ஆலோசித்து வரும் அந்த புதிய மாற்றம் என்ன? இந்த வீடியோவில் நாம் மிக விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவின் நடுவில், அதாவது 5வது நிமிடம் 30 வினாடிக்கு மேல் மிக முக்கியமான ஒரு ரகசிய தகவலை நான் சொல்ல போகிறேன். அதை மட்டும் தவறவிட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அதுதான் உங்கள் பணத்தை பெற்றுத்தரப்போகும் துருப்புச்சீட்டு. நேரடியாக விஷயத்திற்கு வந்துவிடலாம். கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் சுமார் 1,31,00,000 பெண்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. அது 3 மாதங்களுக்கான உரிமை தொகை மற்றும் ஒரு கோடைக்கால சிறப்பு தொகுப்பு நிதி. ஆனால் அந்த நேரத்தில் பல தகுதியுள்ள பெண்களுக்கு பணம் வரவில்லை. நீங்கள் அப்போது என்ன செய்தீர்கள்? உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம்கள் மூலமாகவும் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாகவும் மேல்முறையீடு செய்தீர்கள் அல்லவா? அந்த மேல்முறையீடு செய்த விண்ணப்பங்களை அரசு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் முடிவில் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட்டதோ அவர்களுக்குத்தான் இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சரியாக 5000 ரூபாய் பணம் மொத்தமாக வழங்கப்பட்டுள்ளது. அதாவது பிப்ரவரி மாதம் நீங்கள் இழந்த அந்த தொகையை மேல்முறையீடு வெற்றி பெற்றதால் அரசு இப்போது உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது நீங்கள் உங்கள் வங்கி கணக்கை சரிபார்த்தால் இந்த தொகை வந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த திட்டத்தில் இன்னொரு மிக முக்கியமான பக்கம் இருக்கிறது. அதுதான் முதியோர் உதவித்தொகை மற்றும் இதர பென்ஷன் வாங்குபவர்களுக்கான அப்டேட். தமிழக முதல்வர் அவர்கள் 1,31,00,000 பெண்களுக்கு மட்டுமல்லாமல் சுமார் 40 லட்சம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி முதியோர் உதவித்தொகை, விதவை பென்ஷன் மற்றும் மாற்றுத்திறனாளி பென்ஷன் வாங்குபவர்களுக்கு 2000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இதை நான் சற்று விளக்கமாக சொல்கிறேன். உதாரணமாக, ஒரு நபர் மாதம் 1200 ரூபாய் பென்ஷன் வாங்குகிறார் என்றால் அவருக்கு இந்த சிறப்பு நிதியுடன் சேர்த்து 3200 ரூபாய் கிடைத்துள்ளது. 1500 ரூபாய் வாங்குபவர்களுக்கு 3500 ரூபாயும், 2000 ரூபாய் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு 4000 ரூபாயும் கிடைத்துள்ளது. இது கோடை காலத்தை முன்னிட்டு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு தொகுப்பு நிதி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது நாம் பார்க்க போவது எதிர்கால திட்டத்தை பற்றி. இது உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். தற்போது திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் முதல்வர் அவர்கள் தற்போது ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியை அளித்துள்ளார். அடுத்து வரும் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அமையும் பட்சத்தில் இந்த 1000 ரூபாய் என்ற தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இது வெறும் அறிவிப்பு மட்டுமல்ல, இதற்கான ஆயத்த பணிகளை அரசு இப்போதே ஆலோசித்து வருகிறது. அதாவது தற்போது இருக்கும் 1,31,00,000 பயனாளிகள் என்ற எண்ணிக்கையை இன்னும் அதிகப்படுத்த அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. சுமார் 50 லட்சம் முதல் 1 கோடி புதிய பெண்களை இந்த திட்டத்திற்குள் கொண்டு வர அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. பல பெண்கள் தற்போது இந்த திட்டத்தில் இணைய முடியாமல் இருப்பதற்கு காரணம் அரசு விதித்திருந்த சில கடினமான நிபந்தனைகள் தான். ஆனால் இனி வரப்போகும் காலங்களில் இந்த நிபந்தனைகள் தளர்த்தப்பட அதிக வாய்ப்புள்ளது. தற்போது வரை இருக்கும் நிபந்தனைகள் இவைதான். குடும்ப ஆண்டு வருமானம் 2,50,000 ரூபாய்க்குள் இருக்க வேண்டும். ஆண்டு மின்சார பயன்பாடு 3600 யூனிட்களுக்கு குறைவாக இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புஞ்சை நிலம் வைத்திருக்க வேண்டும். மேலும் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது. ஆனா இப்ப வரப்போற புதிய மாற்றத்தின்படி இந்த வருமான வரம்பை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தவும் மின்சார பயன்பாட்டு அளவை இன்னும் அதிகரிக்கவும் அரசு ஆலோசித்து வருகிறது. அதே போல 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களிலும் வாழ்வாதாரத்திற்காக வைத்திருப்பவர்களுக்கு தளர்வு கொடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் புதிய ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்களும் இந்த திட்டத்தில் அதிக அளவில் இணைய முடியும். இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுக்க விரும்புகிறேன். 5000 ரூபாய் பணம் வந்துவிட்டது, புதிய விண்ணப்பங்கள் தொடங்க போகிறது என்ற செய்திகளை கேட்டவுடன் மக்கள் பலரும் அவசரமாக இ சேவை மையங்களுக்கும் வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கும்
மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கும் சென்று குவிகிறார்கள். ஆனா உண்மை நிலை என்னவென்றால், தற்போது புதிய விண்ணப்பங்கள் வாங்கும் பணி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படவில்லை. யாரெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஏற்கனவே மனு கொடுத்தீர்களோ அந்த மனுக்கள் மட்டுமே தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. அதனால்தான் அலுவலகங்களுக்கு செல்லும் பெண்களை அதிகாரிகள் திருப்பி அனுப்பி வருகிறார்கள். எனவே தேவையற்ற அலைச்சலை தவிர்க்குங்கள். புதிய விண்ணப்பம் தொடங்கும் தேதி எப்போது என்பது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் அதை நானே நமது சேனலில் மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கிச் சொல்கிறேன். அதுவரை நீங்கள் அமைதியாக காத்திருப்பதே சிறந்தது. உங்களுக்கு இன்னும் பணம் வரவில்லை என்றால் நீங்கள் இன்னும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தலாம். அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை இணையதளத்திற்கு சென்று அங்கே உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை சரிபார்க்கலாம். அங்கே மேல்முறையீடு செய்வதற்கான ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் உங்கள் பெயர், குடும்ப தலைவியின் பெயர், குடும்ப தலைவர் பெயர், உங்கள் மொபைல் எண் மற்றும் குடும்ப அட்டை எண்ணை சரியாக பதிவிட வேண்டும். உங்களிடம் இருக்கும் தகுதிக்கான ஆதாரங்களை அங்கே இணைக்க வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் விண்ணப்பம் மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதிகாரிகள் உங்கள் வீட்டிற்கு வந்து ஆய்வு செய்த பிறகு நீங்கள் தகுதியானவர் என்று கண்டறியப்பட்டால் அடுத்த தவணையிலேயே உங்களுக்கு தங்க தடையின்றி பணம் வந்து சேரும். இன்றைய வீடியோவில் நாம் மார்ச் மாதத்தில் வந்த 5000 ரூபாய் பணம், பென்ஷன் வாங்குபவர்களுக்கான கூடுதல் நிதி மற்றும் எதிர்காலத்தில் வரப்போகும் நிபந்தனை தளர்வுகள் என அனைத்தையும் விரிவாக பார்த்துவிட்டோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதம் 5000 ரூபாய் பணம் வந்ததா இல்லையா? உங்கள் மேல்முறையீடு எந்த நிலையில் இருக்கிறது? புதிய விண்ணப்பம் எப்போது தொடங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? இது போன்ற உங்கள் கருத்துகளையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் என்னிடம் கேளுங்கள். நான் உங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மிக முக்கியமாக இது போன்ற உண்மையான மற்றும் சரியான அரசு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சாக்சார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாக்சார். நன்றி, வணக்கம்.